விஜய் மீது நடவடிக்கையே இல்லை. ஏன் விஜய் பதவி விதைக்கிறார்? 100 விழுக்காடு விஜய்க்கு சாதகமாக உள்ளது. அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவை அனுப்பியது என்பதுதான். முதலமைச்சரிடத்துல ஒரு பதைப்பு இருந்தது. இந்த அழுத்தத்துக்கே ஓடிட்டார் சிபிஐக்கு மாத்த சொல்லி. யாருக்காக கூட்டம் கூடியதோ அவர் தானே சார் அக்யூஸ்ட் 1. ஏன் சார் விஜய் மேல இதுவரைக்கும் தன்னுடைய பார்வையை திருப்பவே மாட்டேங்குது காவல்துறை? காவல்துறைக்கு அப்படி என்ன நெருக்கடி? இதை ஏன் முதலமைச்சர் கண்டுகொள்ளாமலேயே இருக்கிறார்? தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கரூர் டிராஜடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி தமிழக அரசியல்ல முக்கியமான ஒரு பல்வேறு திருப்பங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தினந்தோறும் அதை ஒட்டி பல்வேறு அரசியல் அப்டேட் வந்துட்டு இருக்கு. தற்போதைய தினம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த கரூர் பிரச்சனை பற்றி விசாரிக்க வந்த பாஜகவுக்கு அதுக்கான தார்மீக தகுதி இருக்கா? ஏன்னா கடந்த காலத்துல வர வேண்டிய நேரத்திலாம் வரல, இந்தியா ஃபுல்லா போக வேண்டிய நேரத்தெல்லாம் போகல, ஆனா இப்போதைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது பின்னணியில் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீகோட் பண்றாரு. எப்படி பாக்குறீங்க? அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவை அனுப்பியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்று சொன்னால், அந்த குழு இங்க என்ன ஆய்வு மேற்கொண்டது, யாரை சென்று சந்தித்தார்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த குழு பத்திரிகையாளரை சந்தித்தார்கள்ல, அந்த குழுவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஹேமமாலினி பேசியதை விட அண்ணாமலை பேசிய செய்திகள் தான் அதிகம். இதற்கு அண்ணாமலையை விட்டே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திவிட்டு முடித்திருக்கலாம். எதற்காக ஹேமமாலினி போன்றவர்கள் எல்லாம் சிரமப்படுத்தி அங்கிருந்து வர வைக்க வேண்டும் என்பதுதான் புரியாத புதிர். ஒரு முதலமைச்சர் எவ்வளவு துரிதகதியில் செயல்பட முடியும் என்பதை அன்றைய தினம் முதலமைச்சர் நிரூபித்து காட்டினார். நான் திருச்சியில் நின்று கொண்டிருக்கிற போது இந்த செய்தி உடனடியாக திருச்சியிலிருந்து நான் கரூர் போவதற்குள்ளாக சென்னையிலிருந்து முதலமைச்சர் அங்கே வந்தார். முதலமைச்சரை 10 அடி தூரத்தில் மருத்துவமனையில் நான் நேரடியாக அன்றைய தினம் சந்திக்கிறேன். முதலமைச்சருடைய முகத்தில் படர்ந்திருந்த அந்த சோக ரேகை, இவ்வளவு உயிர்களை பலியிட்டு இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்து விட்டதே என்கிற அந்த பதைப்பு அவருடைய கண்களில் தெரிந்தது. உடனடியாக துறை ரீதியாக எல்லா அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டார்கள். அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். ஒரு போர்க்கால அடிப்படையில் அரசு அன்றைக்கு இயங்கியது. இது யாராக இருந்தாலும் சரி பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வுதான். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி, அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுக்களை எல்லாம் உடனடியாக வரவழைத்து விட்டார்கள். ஆனா கேஷுவாலிட்டியினுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. உடனடியாக உடல் கூறு ஆய்வு செய்ய வேண்டும். உடல் கூறு ஆய்வு செய்யறதுன்னா என்ன, உடனே அறுத்து கிழிச்சு போட்டுறதா? அப்போ அதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும்னு சொல்லி கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற ஊர்களில் இருந்தெல்லாம் மருத்துவ குழுக்களை உடனடியாக அழைத்து வருவதற்கு உத்தரவை போடுகிறார் முதலமைச்சர். அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார் 3 மணி நேரம் முதலமைச்சர். இவ்வளவு துரிதகதியில் ஒரு அரசு இயங்கி இருக்குல்ல. இப்ப இந்த அசம்பாவிதத்துக்கு காரணமானவர்கள் யார்? டிஎஸ்பி ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. வாகன நெரிசலில் சிக்கி கொண்டிருக்கிற போது நாங்க இங்கேயே நிறுத்துங்க வண்டியன்னு சொன்னோம். ஆதவர்ஜுன் சொன்னாரு, இல்ல நாங்க கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னாரு. அங்கேயே நின்று பேசி இருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காங்க. விஜய் வருகிற போது விஜய்க்கு பின்னால் வருகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது, விஜய்க்கு முன்னால் ஏற்கனவே காத்திருக்கிற கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த 2 கூட்டமும் ஒன்றோடு ஒன்று அலைமோதுகிறது. இதற்குத்தான் இவர்கள் காத்திருந்தார்கள் என்பதுதான் ஆதவர்ஜுன் நாங்க கூட்டத்தை நோக்கி போகணும்னு சொன்னதினுடைய அர்த்தம். அப்ப டிஎஸ்பி சொன்னதை கேட்கல. ஒரு காவல்துறை அதிகாரி இட்டு இருக்கிற உத்தரவை மீறி செயல்பட்டு இருக்கிறார்கள். ராங் ரூட்ல போனாங்கன்னு ரிப்போர்ட் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் காரணமானவர்கள் யாருன்னு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அந்த குழு பேசவில்லை. மாறாக அந்த குழு என்ன பேசியது என்பதையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் பார்த்தார்கள். இதைத்தான் முதலமைச்சர் இன்றைக்கு விமர்சித்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான செய்தியை பேசியாக வேண்டும். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது மோடியினுடைய அக்கறையும் கரிசனமும். திருச்சியினுடைய விமான நிலையம் புதுப்பிக்கப்பட்ட விமான நிலையமாக உருவெடுத்ததற்கு பிறகு அதன் திறப்பு விழாவுக்கு வந்தார் மோடி. திருச்சிக்கு வந்த மோடி அதற்கு 20 நாட்களுக்கு முன்பாக பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலிக்கு வரவில்லை. இதற்கிடையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற
அன்றைக்கு சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய சொந்த தொகுதியிலேயே பாதிப்பு. திருச்சியிலிருந்து திருநெல்வேலிக்கு ஹெலிகாப்டர்ல போறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆயிடும்? ஹெலிகாப்டர்ல இருந்தவாறே பார்வையிட்டிருக்கலாமே. வரவில்லை மோடி. திருச்சியில் வந்து திறந்து வைத்துவிட்டு அப்படியே புறப்பட்டு அவருடைய பணிக்கு திரும்ப சென்றார். இதுதான் மோடியினுடைய உண்மை முகம். இன்னொரு சம்பவமும் இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. நிர்மலா சீதாராமன் அம்மையார் கூட இந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு இங்கே வரவில்லை. முதலமைச்சர் இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னாரு, மணிப்பூருக்கு போகாம எங்க போனீங்கன்னு கேட்டாரு. இந்த குழுவெல்லாம் எங்கே இருந்தது மணிப்பூர் விவகாரத்தின் போது? ஏன் அந்த நேரத்தில் இந்த குழுக்கள் எல்லாம் அங்கே போகவில்லை? அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது? நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீர்கள்? விஜய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையாளாக வேலை செய்யவில்லை என்றெல்லாம் இங்கே பலர் பேசிக் கொண்டிருந்தார். அவரும் நான் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அரசியல் செய்கிறேன் என்று இடது கையால் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்துக் கொண்டே இருந்தார். இப்ப பாருங்க, விஜய்க்கு ஆதரவாக வருகிற குரல்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல்கள் தானே. இந்த கொலைகள் எல்லாம் நடந்ததற்கு பிறகும் கூட பாரதிய ஜனதா கட்சி விஜயை ஆதரிக்கிறது. விஜயின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது. அப்ப இவர்கள் எல்லாம் யார் என்பது அம்பலப்பட்டு போயிருக்கிறதா? அதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ரெண்டாவது, இது சார்ந்த பல்வேறு வழக்குகள் வந்துட்டு இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்சில் வழக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். விஜய் அவர்கள் கேட்டிருக்க அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது சிபிஐ விசாரணை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சதி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு? என்ன மாதிரியான ஃபேவரா அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் நகருது? அது தாவேக்கு ஃபேவரா எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க வழக்கு? இந்த வழக்கு உண்மையிலேயே விஜய்க்கு சாதகமாகத்தான் போயிட்டு இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். 100 விழுக்காடு விஜய்க்கு சாதகமாக போகுது. நான் நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு சொன்னேன்ல, முதலமைச்சர் இடத்துல ஒரு பதைப்பு இருந்தது, முதலமைச்சர் இடத்துல ஒரு கரிசனம் இருந்தது, முதலமைச்சர் இடத்துல ஒரு அக்கறை இருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மையோ அதற்கு நிகரான உண்மை இன்னொன்றும் இருக்கிறது. காவல்துறையினுடைய அந்த பியூரோகிரசியினுடைய மெத்தன போக்கு. இதற்கு வெறுமனே பியூரோகிரசி என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விவகாரத்திலும் இதான் நடக்குது. அஜித்குமார் லாக்அப் டெத்ல இறந்து போயிட்டார் சார். அஜித்குமாரினுடைய தாயார் இடத்துல போன் பண்ணி சாரிமான்னு முதலமைச்சர் கெஞ்சுறாரு. ஆனா எந்த பெண்மணிக்காக இந்த கொலை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டதோ, எந்த பெண்மணி இந்த வழக்கில் தொடர்புடையவராக ஏவன் குற்றவாளியாக இருப்பார் என்று எல்லா வகையிலும் முகாந்திரங்கள் இருந்ததோ அவர் அழைத்து விசாரிக்கவே படல. இந்த கொலைக்கு நியாயம் கிடைக்கும்னு எல்லோரும் நம்பினார்கள். இன்றைக்கு வரை அந்த கொலை வழக்கில் என்ன நடந்திருக்கிறது என்று பியூரோகிரசி இந்த நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தவே இல்லை. அப்ப முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு. முதலமைச்சரின் கீழ் இருக்கக்கூடிய துறை இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் இது அவப்பெயரை முதலமைச்சர் அல்லவா தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் வரும். இப்ப இந்த வழக்கிலும் அதேதான் நடக்குது சார். இந்த சம்பவத்துல நீங்க வந்து மாவட்ட செயலாளரை போய் கைது பண்றீங்க சார். மாவட்ட செயலாளர் யார் சார்? அவருக்கு என்ன சார் இதுல பங்கு இருக்கு? இந்த மாவட்ட செயலாளருக்கு ஏதாவது ரோல் இருக்கா? நீங்க கைது பண்றீங்க. ஓகே சார், ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ரோல் முக்கியமான ரோல் ஆதவ் அர்ஜுனுடையதா இந்த மாவட்ட செயலாளர் மதியுடையதா? ஆர்கனைசேஷன்ல இல்ல சார், ஆர்கனைசேஷன்ல பிரதான ரோல் புஷி ஆனந்தோடதா இந்த மதியோடதா? இன்னொன்று, அந்த பகுதியில அந்த கட்சிக்காரனுக்கே அறிமுகம் இல்லாத ஒருத்தரை போய் கைது பண்றீங்க. மாவட்ட செயலாளரை கைது பண்ணது கூட ஓகே, இன்னொரு பொறுப்பாளரை போய் நீங்க கைது பண்றீங்க. அப்ப இந்த கைதை கண்துடைப்பாக நடத்துறீங்களா? காவல்துறை என்ன செய்ய விரும்புது இந்த விஷயத்துல? இந்த அழுத்தத்துக்கே ஓடிட்டார் சிபிஐக்கு மாத்த சொல்லி. இன்னும் நீங்க உண்மையிலேயே காவல்துறை தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தினால் விஜய் என்னவாக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், ஆதவ் அர்ஜுனை தேடி கொண்டிருக்கிறோம்னு காவல்துறை சொல்லுது. ஆதவ் அர்ஜுன் எங்கே போறாருன்னு ஊடகங்கள்ல செய்தி வருது. ஆதவ் அர்ஜுன் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு ஊடகங்கள்ல செய்தி வருது. வாசல்ல வந்து வாங்க, ஏன் நின்றுகிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு போங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிடுறதுக்கு புது கார்ல வந்து இறங்குறாரு. அது லைவ் ரிலேல போய்கிட்டு இருக்கு. இப்ப ஆதவ் அர்ஜுனை நீங்க தேடுறோம்னு சொல்றீங்களே, எங்க தேடிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க சார் தேடிட்டு இருக்கீங்க? புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரும் தேடிட்டு இருக்கா சொல்றாங்க. சரி, புஷி ஆனந்த் எங்க இருக்காருன்னு காவல்துறைக்கு தெரியாதா? அவங்க எங்க இருக்கான்னு சொல்லி பத்திரிகையில ரிப்போர்ட் ஆகுது. ஆனா காவல்துறையால கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது. அதுதான் சார் நான் சொல்றேன். இங்க பாருங்களேன், நீங்க வழக்கு பதிவு பண்றீங்க, இவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணலன்னா நாங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. ஆனா தேசிய பாதுகாப்பு படையினுடைய அதிகாரிகள் ஒரே விமானத்துல பயணிக்கிறாங்க. யாரு கூட? ஆதவ் அர்ஜுன் கூட.
அந்த பட்டியல் வருது. காவல்துறைக்கு அந்த பட்டியல்ல இருக்கிற அதிகாரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க இருக்காரு ஆதவ அர்ஜுன் கேட்க முடியாதா? கேட்க முடியாதா சார்? அன்அபிஷியலாவே போன் போட்டு எங்க சார் இருக்காங்கன்னு கேட்ட முடியாதா? ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு நிகரான காவல்துறை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய காவல்துறை? இன்னொன்னு, ஏன் சார் விஜய் மேல இதுவரைக்கும் தன்னுடைய பார்வையை திருப்பவே மாட்டேங்குது காவல்துறை? இந்த கூட்டம் யாருக்கு புஷியானதுக்கு வந்துச்சா? இந்த கூட்டம் யாரு சிடி நிர்மல்குமாருக்கு வந்துச்சா? இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில காவல்துறையை மட்டும் நீங்க பின்பன் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க. காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வருக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இப்ப அவரை நோக்கி கேள்விகள் திரும்ப இல்ல நான் தான் மாட்டேங்குது. சொல்லிட்டேனே. நேற்றைய தினம் நான் தான் ரொம்ப தெளிவா திருமாவளவன் அவர்கள் சொன்னேனே. கேட்டாரு. தாவேகாவும் டிஎம்கே அண்டர் டீலிங்ல இருக்கான்னு கேட்கிறாரு. அதை மறுக்கிறாங்க, திமுக அதை மறுக்கவும் செய்யறாங்க. இல்ல சார், நேற்றைக்கு அண்ணன் திருமாவினுடைய நேர்காணல் என்பது ஒரு தெளிந்த நீரோடை. இப்ப எனக்கு என்ன மனநிலை இருக்கோ அதை தான் அண்ணன் திருமா வெளிப்படுத்தினார். சில கட்சிகள் வேண்டுமானால் லாவணி பாடிக்கொண்டே இருக்கலாம், ஆனா உண்மையை பேசித்தான் ஆக வேண்டும். இந்த ஆட்சி அதிகாரம் திமுகவிடம் இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல திமுக சரியாக இருக்க வேண்டும் என்பதும் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? நான் முதலமைச்சரையும் தான் கேட்கிறேன். நீங்க சாரி கேட்கிறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற துறை அந்த விவகாரத்துல கன்சர்னே இல்லாம இருக்காங்க. அப்ப நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அப்ப உங்களை மீறி இயங்குகிறார்களா அல்லது இப்படியே இயங்கட்டும் என்று நீங்களே கருதுகிறீர்களா? இது ரெண்டு தான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. அதே அப்படியே டிட்டோவா இங்க கேரி ஃபார்வர்ட் ஆகுது. நீங்க போய் பதை போட நிக்கிறீங்க. நானே சாட்சி, நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா நான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றேன். நானே சாட்சி. முகத்தில் படர்ந்திருந்த சோக ரேகைகளை நான் பாக்குறேன். நீங்க அதிரடியாக உத்தரவுகள் பிறப்பித்து திருத்த நடவடிக்கைகளை நான் பாக்குறேன். இவ்வளவையும் நானே சாட்சியாக பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு கீழே இருக்கிற காவல்துறை எவ்வளவு மெத்தனமாக இருக்கு. நீங்க இன்னைக்கு ராமநாதபுரத்துல போய் சொன்னீங்கல்ல, எதற்காக இந்த ஒன்றிய அரசினுடைய குழு இங்கே வந்தது, ஏன் பாஜக இங்க ஒரு குழு அனுப்பிச்சு, இதனுடைய உள்நோக்கம் என்னன்னு நீங்க கேட்கிறீங்கல்ல. பாஜக அரசியல் செய்யுது, ஏன் அரசியல் செய்யறதுக்கான இடத்தை நீங்க கொடுத்தீங்க? ஏன் சார் அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுக்குறீங்க? அவங்க அரசியல் செய்வாங்கன்னு தெரியுமா? அவங்க அரசியல் செய்யாம என்ன அரிசி கஞ்சி காய்ச்சறதுக்காக இங்க வருவாங்க? அப்ப அரசியல் செய்யறாங்கன்னு தெரியுது இல்ல. நீங்க துரித கதியில இந்த நடவடிக்கைகளை எடுத்து எல்லா விவகாரங்களையும் முடக்கி இருந்தா, இந்நேரம் விஜயை தூக்கி லாக்அப்ல போட்டிருந்தா இந்த பேச்சுக்கே வேலை இல்லைல்ல. மக்களுக்கு உண்மை என்னன்றத போய் சேர்ந்துருக்கும்ல. நேத்து அண்ணன் திரும்ப ஒரு கேள்வி கேட்டாரு. எந்த கிரவுண்ட்ஸ்ல புஷியானது மேல கேஸ் போட்டீங்க, எந்த கிரவுண்ட்ஸ்ல ஆதவ அர்ஜுன் மேல கேஸ் போட்டீங்க, ஏன் அந்த கிரவுண்ட்ஸ்ல விஜய் மேல கேஸ் இல்லைன்னு கேட்டாரு. கேட்டாரா இல்லையா? இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க யாருக்காக கூட்டம் கூடியதோ அவர் தானே சார் அக்யூஸ்ட் ஒன்னு. நானு கரூருக்கு போய் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் மூக்குல 2 அந்த துளைகளில் இருந்து ஒரு ரத்தம் கசியுது அந்த தம்பிக்கு. அவன் கீழே படுக்க வைக்கப்பட்டிருக்கான். அவனுடைய அந்த பனியனில் காலணிகளினுடைய அச்சுகள் பதிந்து கிடக்கு. அவனுக்கு எதுவும் தண்ணீரும் தேவையா என்னன்னு தெரியல. ஏன்னா பெட் இல்லாம கீழே படுக்க வச்சிருக்காங்க. பெட் வந்துகிட்டு இருக்கு, அரேஞ்ச் பண்றாங்க. வாட்டர் பாட்டில போய் கொடுத்துட்டு கேட்டப்போ அந்த தம்பி சொல்றான், நான் ஸ்கூல் வயசுல இருந்தே விஜயினுடைய ரசிகர் தான். என்ன தளபதியினுடைய அப்பவும் தளபதின்றாங்க. என்ன தளபதியினுடைய பிரச்சார வாகனம் எங்க நிக்குதோ அங்கிருந்து 100 அடி தூரத்துல நான் கீழே விழுந்துட்டேன். என்ன மிதிக்கிற காட்சியை குனிஞ்சு தளபதி பாக்குறாரு. யார் அந்த தம்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட். குனிஞ்சு தளபதி பாக்குறாரு. ஒரு வார்த்தை தளபதி சொல்லி இருந்தா என் மீது விழுந்த மிதி 2ஓ 3ஓ அப்படியே நின்று இருக்கும். ஆனால் தளபதி அதை கண்டுகொள்ளவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தம்பி கண்ணீர் வடிக்கிறான். அப்போ நீ கண்ணுக்கு நேரா ஒருவன் மிதிப்படுவதை பார்த்து விட்டு உன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து இருக்கியே, நீ தானே ஏவன் இருந்திருக்கணும். அவரைத்தானே அந்த வழக்குல சேர்த்து. இப்ப நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாட்டாளனாக போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போன எனக்கே இந்த ஸ்டேட்மெண்ட் கிடைக்குதுன்னா காவல்துறைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருக்காத? காவல்துறை பாதிக்கப்பட்ட யாருக்கிட்டையுமே விசாரிக்கலையா? விசாரிக்கிற போது அவர்கள் எந்த கருத்துமே விஜய் என்ன செய்தார் என்று சொல்லலையா? சரி, அது கூட சொல்லல சார். 5 நாட்களாக வருகிற காணொலிகள் கொஞ்சமா நெஞ்சமா சமூக வலைதளங்கள்ல? கொஞ்சமா நெஞ்சமா சார் காணொலிகள்? எவ்வளவு காணொலிகள் கொட்டி கொண்டே இருக்கு. இதையெல்லாம் வைத்து கூட நீங்க விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய மாட்டீங்களா? டிஎஸ்பி நிறுத்த சொன்னார்ல, இங்கேயே நில்லுங்கன்னார்ல. ஆதவ அர்ஜுன் இல்ல முன்னோக்கி போகணும்னாரு. நான் கேட்கிறேன், அந்த வாகனத்துக்குள்ள விஜய் இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா சார்?
ஆதவ அர்ஜுன் சொன்னதுக்காக விஜய் கட்டுப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க கடந்து போறீங்களா? இல்ல ஏன் விஜய் சொல்லக்கூடாது? இல்லங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. பொறுப்புணர்வு யாருக்கு சார் இருக்கு? கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, போக வேண்டாம்னு சொல்லி இருந்தா போகாம நினைப்பாங்களே. ஆதவ அர்ஜுன் வந்து விஜய் பேச்சை மீறி இல்ல போயிரணும்னு சொல்றாங்களா? ஆதவ அர்ஜுன் கிட்ட விஜய் நிர்வாகியா இருக்காரா? விஜய் கிட்ட ஆதவ அர்ஜுன் நிர்வாகியா இருக்காரு? யார் சார்? யாரை ஏமாத்துற வேலை? அப்போ காவல்துறை எதற்காக இந்த கனிவும் கரிசனமும் விஜய் மீது காட்டுது? காவல்துறைக்கு அப்படி என்ன நெருக்கடி? இதை ஏன் முதலமைச்சர் கண்டுகொள்ளாமலேயே இருக்கிறார்? இதே சார் முதலமைச்சர் கண்டுகொள்ளாம இருக்கிறார். முதலமைச்சருக்கு தெரியாது. நிவாரணம் அறிவிச்சாச்சு, அரசு தரப்புல செய்ய வேண்டியது எல்லாம் செவ்வனே செஞ்சாச்சு. நடவடிக்கை என்ன? நடவடிக்கை என்ன சார்? இப்ப இந்த உயிர்களுக்கு நீங்க உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை 100 விழுக்காடு செய்து முடிச்சுட்டு இந்த உயிர்கள் ஏன் பலியாச்சுங்கிறதுக்கான நீதியை, நியாயத்தை நிலைநாட்டாம விட்டுட்டீங்கன்னா நீங்க இவ்வளவு செஞ்சது காத்துல கரைஞ்சு போயிடுமே. ஏன் முதலமைச்சர் இந்த விவகாரத்துல மெத்தனமாக இருக்காருங்கிறது தான் இங்க இருக்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின். நான் ஒன்றை சொல்கிறேன். முதல்வருடைய மெத்தனத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்கிற, ஒரு நிமிஷம் சார், முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கவில்லை என்று சொன்னாலும் தன்னுடைய சொந்த கரத்தை கொண்டாவது ஒடுக்கணும். இந்த விவகாரத்துல இன்னும் 2 நாட்கள் இதே நிலைமை நீடிக்கும்னா ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளும் முதலமைச்சர் பக்கம் தான் திரும்பும். முதலமைச்சர் பக்கம் தான் சார் திரும்பும். சரி, இப்போ ஒரு சீரியஸான ஒரு வழக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம வழக்கு போயிட்டு இருக்கு, மதுரை பெஞ்சில் வழக்கு போயிட்டு இருக்குன்னு பாக்குறோம். இந்த வழக்குல என்னன்னா வந்து சிபிஐ விசாரணை கேட்டு விஜய் தரப்பு போயிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தமிழக அரசுக்கும் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது தமிழக அரசுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்கறாங்க. சிபிஐயோட ஒப்பீனியன் என்னன்றதையும் நீதிமன்றம் கேட்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட தரப்புடைய கருத்து என்னன்றதும் கேட்கறாங்க நீதிமன்றம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதே நேரத்துல இன்னொரு ஒரு பொதுநல மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசுது. அந்த மனு தினேஷ் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் போட்டிருக்காரு. அந்த மனு, அந்த வழக்கு அவர் போட்டிருக்க என்ன விஷயமா வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல A1 அக்யூஸ்டா விஜய் தான் இருக்கிறாரு. அவரோட டிலே தான் மிகப்பெரிய முக்கியமான விஷயமா காரணமா இருக்கு. அவரை இந்த விஷயத்துல எஃப்ஐஆர்ல அவர் பேர் சேர்க்கப்படாம போனதுக்கு மிகப்பெரிய அரசியல் காரணம் இதுல இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு போட்டிருக்காரு. இப்ப இந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்கள் மெத்தனமா இருக்காருங்கிறது நீங்க குறிப்பிடுறீங்க. ஓகே, வழக்கு இப்ப நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றம் இது எந்த பார்வையில பார்க்கும்? நீங்க அதை எப்படி? நீதிமன்றத்தினுடைய பார்வை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த வழக்கு ஏன் சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நியூட்ரலாவே பேசுவோமே. இப்போ விஜய் மீது நடவடிக்கையே இல்லை, ஏன் விஜய் பதவி பதைக்கிறார்? சிபிஐக்கு போனா விஜய்க்கு ஒரு சேஃபர் சொன்ன. ஏன்னா இப்ப ஒன்றிய அரசினுடைய ஆதரவும் அரவணைப்பும் இந்த விவகாரத்துல விஜய்க்கு இருக்கு. ஏன்னா அந்த குழு வந்து பேசிய செய்தி, பாஜக தெரிவிக்கிற அன்கண்டிஷனல் சப்போர்ட், நிபந்தனையற்ற ஆதரவு, இவையெல்லாம் விஜய்க்கு ஃபேவரா இருக்கும்போது சிபிஐ பசம் போச்சுன்னா அது ஒரு சேஃபர் ஹேண்டில் போய் நிக்கிறதாக விஜய் கருதலாம். உண்மையா அதுதான் கூட. அதனால அவங்க போய் கேட்கலாம். ஆனா இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீங்க சிபிஐ கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்க மேல எஃப்ஐஆரே போடல, உங்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கல. நீங்க எவ்வளவு ஃப்ரீக்கா இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன், இல்ல வீட்டுல இருப்பேன், என்ன வேணா வந்து கைது செஞ்சுக்கங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க இல்லையா? நீங்க நியாயமா என்னவா இருக்கணும்? ஒண்ணு கைதா இருக்கணும், இல்ல முன்ஜாமீன் கோரி இருக்கணும். இது 2 தான் நடந்திருக்கணும் தமிழ்நாட்டுல. ஆனா என்ன நடக்குது தமிழ்நாட்டுலன்னா, நீங்க வந்து நான் எங்க இருக்கேன், என்னை வந்து கைது செய்துக்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க பேசுகிற நிலைமை இருக்குங்கிறது ஒரு மோசமான சூழல்னு நான் கருதுறேன். இந்த மோசமான சூழல் இருக்கும் போதே நீங்க சிபிஐக்கு போகணுங்கிறீங்க. அப்ப வழக்கு உண்மையிலேயே சீரான தன்மையில போச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? நேரடியா மோடிட்ட காலில் போய் விழுந்துருவீங்க போலயே. இப்ப எதுக்கு சிபிஐக்கு மாத்தணுங்கிற முகாந்தரம் என்ன இருக்கு? நீங்க சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளையும் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள், அமுதா IAS உட்பட, நீங்க சொன்ன அரசியல் காரணங்கள் அத்தனையும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் செந்தில் பாலாஜி உட்பட எல்லாரும் புட்டு வச்சுட்டாங்க. உண்மை விவகாரம் என்னன்னு சொல்லிட்டாங்க. சார் இதுல ஒண்ணுதான் சார், அதாவது ஒரு பானை சோற்றுல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அந்த பானை சோறு விஷமாயிரும். அது மாதிரி இந்த பியூரோகிரசியினுடைய மெத்தனம், நான் சொல்றது காவல்துறை, இந்த காவல்துறையினுடைய மெத்தனம், இதை கண்டும் காணாமல் இருக்கிறாரா முதலமைச்சர் என்கிற அந்த மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்குல்ல, இது இந்த ஒட்டுமொத்தத்தையும் சீரழிச்சு போட்டுருங்க. ஆனா இதை தவிர்த்து எல்லாமும் சரியாக இயங்கி இருக்கு. எந்த தவறும் திமுக மீது சொல்லவே முடியாது, இது ஒன்றை தவிர. ஆனா இது ஒன்றுதானேன்னு நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக திமுகவின் மீது பழியை வந்து சுமத்துவார்கள். அந்த பழியை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு வரும். இப்ப இந்த சிபிஐ வழக்கு என்ன மாதிரியாக போகும், நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை என்ன இருக்குன்னா, எனக்கு தெரிய நீதிமன்றம் சிபிஐ வசம் வழக்கை ஒப்படைச்சிடணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க வந்து காவல்துறை வந்து இதுக்கப்புறம் அழுத்தமா இல்ல நாங்க சரியா இருப்போம் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தலாம் தமிழ்நாடு அரசுக்கு
துணை நின்றுவாங்கலாம் நான் கருதல. அப்படி துணை நிற்பதாக இருந்தால் இந்த 4 நாட்கள்லயே காவல்துறை சரியாக இயங்கி இருக்கணும். காவல்துறை சரியாக இயங்கலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே கைது செய்யாம இருந்தது, இதுவரைக்கும் விஜயை குற்றவாளியாக சேர்க்காம இருந்தது, இந்த விவகாரத்துல ரோட்ல போற வர்ற விஜய் கட்சிக்காரனெல்லாம் பிடிச்சி கைது பண்ணிட்டு நாங்க கைது செஞ்சிட்டோம்னு ஒரு அடையாள அரசியலை பண்றது. இந்த அடையாள அரசியலை அரசியல் கட்சிகள் பண்ணணும், காவல்துறை செய்யக்கூடாது. காவல்துறை அதை செஞ்சிச்சு. இந்த 2 பேரை கைது பண்ணாங்கல்ல, இது ஒரு அடையாள கைதுன்றாங்க. அப்ப இந்த வேலையெல்லாம் செய்யற காவல்துறை இது சிபிஐக்கு போயிட்டா நமக்கு நல்லது தானே, நமக்கு தொல்லை விட்டுருச்சுன்னு நினைக்கும். அப்ப என்ன பெரிய எதிர்ப்பை பதிவு பண்ணிடுவாங்க, சிபிஐ வசம் ஒப்படைச்சிடும் நீதிமன்றம், அதுதான் நடக்கும். இல்ல சார், இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அரசியல் களத்துல பெரிய விவாதிக்கப்படுது. இது வந்து லீகலா தாண்டி அரசியல் களத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்ப வந்து இதை வச்சு 26 தேர்தலோட முடிச்சு போட்டு பல்வேறு கருத்துக்கள் பேசப்படக்கூடிய விஷயம் போயிட்டு இருக்கு. டெல்லி பாஜக வருது, முதல்வர் அவர்களும் இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டாரு, அரசியல் கணக்கோட இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கிறத குறிப்பிட்டாங்க. ஸோ வந்து முழுக்க தேர்தல் அரசியலா அது மாறிடுச்சு. இப்ப அப்படி இருக்கிற நேரத்துல திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் தான் டெல்லி பாஜக இருக்காங்க. அதுக்காக தான் வேகமா இந்த என்டி அலையன்ஸ் உருவாக்கணும் போயிட்டு இருக்கு. அப்ப விஜய் அதுல கொண்டு வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்ப இந்த விஷயத்துல தமிழக அரசுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி தரணுன்ற விஷயத்த இந்த அலையன்ஸ் செய்யறாங்க. இப்ப பாஜக உள்ள வரது மூலமா இந்த விஷயத்த வந்து தமிழக அரசு எதிராக செய்யறதுக்கான சதி போயிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இதுக்கு கூடவே தமிழ்நாட்டில் இருக்கிற பியூரோக்ராட்ஸே வந்து இந்த விஷயத்துக்கு எதிராக திரும்புறாங்க, இந்த விஷயத்துல ஸ்டாலினுக்கு எதிராகவும் இந்த அரசுக்கு எதிராகவும் திரும்புறாங்க அப்படின்னா அப்ப இதோடைய டுவர்ட்ஸ் டைமென்ஷன் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, ஒரு விஷயம், ஒரு சோகமான உண்மையை சொல்லிதான் சார் ஆகணும். காவல்துறை ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாடு அரசுக்கு துணை நிற்கிற காவல்துறையாகவே இல்லை. இதான் யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு வழக்கும் நான் தான் சொல்றேனே, மீண்டும் சொல்றேன், முதலமைச்சர் தன்னுடைய கரிசனத்தை, கருணையை, தன்னுடைய தலைமை பண்புக்கு உண்டான அந்த அனைத்து தகுதிகளையும் வெளிப்படுத்துவாரு. அது எல்லாத்தையும் 3 நாள்ல உடைச்சு போடும் காவல்துறை. இது தொடர்ச்சியா நடக்குது. அப்ப காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லாம இருக்கா அப்படின்னு கேட்டா அது முதலமைச்சருக்கு பெரிய டேமேஜிங்கான கொஸ்டினா இருக்குங்கிறதுனால நான் கேட்காம தவிர்த்துறேன். ஏன்னா நான் இப்பவும் முதலமைச்சரின் பக்கம் நிற்க வேண்டிய வரலாற்று கடமை எனக்கு இருப்பதாக நான் உணர்றேன். அவரோடு நிற்க வேண்டும் என்பது எனக்கு இருக்கிற கடமைன்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல நான் அவரை காயப்படுத்த விரும்பல. ஆனா என்னுடைய கேள்வி மிக மிக நியாயமானது. இத்தனை நாட்களாக ஒவ்வொரு முறையும் காவல்துறை வழி தவறியதற்கு பிறகும் இந்த காவல்துறை செப்பனிடப்படாமல் இருக்குன்னா இந்த பழியும் பாவத்தையும் யார் தூக்கி சுமக்க வேண்டும்? நான் முதலமைச்சர் தான் தூக்கி சுமக்க வேண்டும் என்பதை தாண்டி இன்னொன்னையும் சொல்லிடுறேன், நாம் தான் தூக்கி சுமக்க வேண்டும். ஏன்னா இதே முதலமைச்சர் நாளை அரியணை ஏறணும்னு நாளைக்கு நான் தான் பேசணும், நான் தான் சார் பேசணும். அப்ப எனக்கு அந்த உணர்வு இருக்குன்ற, எனக்கு அந்த உணர்வு இருக்கு. ஏன் இந்த வேலையை காவல்துறை செய்து அப்ப காவல்துறையை செய்ய விட்டு ஏன் முதலமைச்சர் அதை வேடிக்கை பார்க்கிறார்? இப்ப இதுக்கு யார் பதில் சொல்லுங்க? இல்ல, இது எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் வந்து இதெல்லாம் அப்படிதான் நடக்குது அப்படின்னா அப்ப முதல்வருக்கு ப்ராப்பரா நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லைங்க. அதுக்காக உடனே வந்து முதலமைச்சருக்கு நிர்வாகத்திறன் இல்ல, முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அரசு அதிகாரிகள் இல்ல, அதெல்லாம் இல்லைங்க. இந்த காவல்துறை விவகாரத்துல ஏதோ ஒரு மைனர் மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்கு. இதை ரொம்ப நுட்பமா சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக முதலமைச்சருக்கு அவருக்கு நிர்வாகத்திறன் இல்லை என்று சொன்னால் யாருக்கு இங்க நிர்வாகத்திறன் இருக்கு? மோடிக்கு இருக்கா நிர்வாகத்திறன்? இதற்கு முன்னால் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த நிர்வாகத்திறன்? இந்த அரசு எங்க தெரியுமா இருந்தது? ஐசியூல இருந்துச்சு, அவசர சிகிச்சை பிரிவுல இருந்துச்சு கொரோனா யுத்த காலத்துல. அதை மீட்டெடுத்து அதற்கு ஆக்சிஜன் செலுத்திய முதலமைச்சர் இந்த முதலமைச்சர். தெரிஞ்சுக்கங்க நீங்க, இந்த அரசுக்கு இருந்த அவ்வளவு நெருக்கடிகளையும் தளர்த்திய முதலமைச்சர் இந்த முதலமைச்சர். இந்த அரசுக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் தன்னுடைய சீர்மிகு திட்டங்களாக கொண்டு வந்தவர் இந்த முதலமைச்சர். அதனால அவருக்கு நிர்வாகத்திறன் இல்லைன்னா சொன்னீங்கன்னா அதெல்லாம் வந்து முதலமைச்சர் மீது காழ்ப்புணர்ச்சியின் பால் சொல்கிற கருத்தாக கருதி கொள்ளப்படும். இந்த முதலமைச்சருக்கு நிர்வாகத்திறன் இல்லைன்னா இந்தியாவில் எவனுக்கும் நிர்வாகத்திறன் இல்லைங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்திய துணை கண்டம் திரும்பி பார்க்கிற முதலமைச்சராக இந்த முதலமைச்சர். அதனால்தான் பீகார்ல இருந்து இங்க வரலாம், நீங்க என்ன திட்டம் செயல்படுத்துறீங்க நாங்க பாத்துட்டு போறோம். ரேவந்த் ரெட்டி வந்து சொல்றாரு எங்களுக்கு தமிழ்நாடு வழிகாட்டுதுன்னு. ஏன் சார் சொன்னாரு? சொன்ன ஈரம் கூட காயல சார். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த காவல்துறை விஷயத்தில் மட்டும் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தவறை அனுபவிக்க வேண்டிய இடத்தில் முதலமைச்சரோடு சேர்ந்து நாங்களும் நிற்கிறோம். எனவேதான் எங்களுக்கு அந்த கவலைப்பாடு இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். இதை சரி செய்யணும். இனிமே சரி செய்ய முடியுமான்னா நிச்சயமாக முடியும். என்ன நடந்திருக்குங்கிறத உடனடியா ஆய்வு செய்யணும். ஏன் இவ்வளவு விவகாரங்கள்ல தொய்வு ஏற்பட்டிருக்கு, இது ஏன் இந்த நிலைமைக்கு போச்சுங்கிறதுக்கான காரணம் தெரியாம இப்படியே நகர்ந்து கொண்டே போனால் இது தேர்தலில் மிகப்பெரிய இம்பாக்ட உருவாக்கும். நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். இதற்கான பழியும் பாவமும் முதலமைச்சருக்கு வந்து சேருங்க.
10,000 ஓட்டு தொகுதிக்கு கிடைக்காம போனாலும் லாஸ் தான். நீங்க பலமான கூட்டணியை வச்சுக்கலாம், சீர்மிகு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கலாம், உங்கள் ஆளுமை பண்பை இந்திய துணை கண்டத்துக்கு காட்டியிருக்கலாம். ஆனா சின்ன விவகாரத்துல கோட்டை விட்டுட்டீங்கன்றது பெரிய டேமேஜை உருவாக்கும். அந்த டேமேஜுக்கு இப்ப போயிருச்சு இந்த அரசு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை சரி செய்வதற்கு இப்போதும் அவகாசம் இருக்கிறது. முதலமைச்சர் சரி செய்வார் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கையை தெரிவிக்கிறேன். அவ்வளவுதான். பார்க்கலாம் சார், அடுத்த கட்டம் எதை நோக்கி அப்படிங்கிறது. நன்றி.